சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியாச்சு. 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 புக் முடிச்சாச்சு. இப்போ டேர்ம் 2 புக் பார்த்துட்ருக்கோம். ஸோ 7th டேர்ம் 2 வந்து கலங்கரை விளக்கம். ஃபஸ்ட் யூனிட் வந்து கலங்கரை விளக்கம். இது வந்து 10 பாட்டு நூலில் பெரும்பானாற்று படை அதுக்கு கீழே வர்றது தான் வந்துட்டு கலங்கரை விளக்கம். சரியா? வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். வானம் ஊன்றிய மதலை போல இருக்கிறது தான் கலங்கரை விளக்கம். ஸோ அது 10 பாட்டில் பெரும்பானாற்று படையில் கீழே இருக்குது. ஓகேவா? கடியலூர் உருத்திரங் கண்ணனார். கடியலூர் உருத்திரங் கண்ணனார் எழுதுனது. மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா வந்து தீச்சுடர், சென்னினா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு, அலுவம்னா கடல், கரையும்னா அலைக்கும், வேயா மாடம் அப்படின்னா வைக்கோலால் வேயப்படாது, ஸோ சிமெண்ட்டினால் பூசப்பட்டது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். உருத்திரங்கண்ணனார் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர். 10 பாட்டு நூல்களில் பெரும்பானாற்று படையில் பாடியிருக்காரு. அது போக வந்து பட்டினப்பாலையில் வந்து பாடியிருக்காரு. இதோட பாட்டுடை பெரும்பானாற்று படையில் இதோட பாட்டுடை தலைவரான தொண்டைமான் இளந்திரையான் அவர் தான் வந்து பாட்டுடை தலைவன். வள்ளலுக்கு வந்து பரிசு பெற்ற திருமுப்புலவர்கள் வந்து அவர் இந்த மாதிரி பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் வாங்கி வாங்க அப்படின்னு அடுத்த புலவர்களுக்கு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ பெரும்பானாற்றுப்படைனா ஆற்றுப்படை தானே. ஸோ அதனால் வெய்யா மடம்னா சாந்தினால் பூசப்பட்டது, தூண்னா மதலை. ஓகேவா? அடுத்து வந்து கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் அகநானூறு. கப்பலுக்குள்ளே வந்துட்டு பாம்பு விழுந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாடினது வந்து இளநாகனார். சரியா? அகநானூறு, அகத்துக்குள்ளே கப்பலுக்குள்ளே பாம்பு விழுந்துருச்சு. ஸோ நாகனார். கவின்மிகு கப்பல் அப்படின்ட்டாலே அகநானூறு, இளநாகனார். ஓகேவா? உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம். வங்கம்னாலே கப்பல். ஸோ வந்து கப்பல், கவின்மிகு கப்பல் அப்படின்னு இளநாகனார் இதெல்லாம் ஞாபகம் தரணும். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம், திணி மணல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். ஸோ பாடினது வந்து மருதன் இளநாகனார். சரியா? அவர் மருதத்தினியில் நிறைய பாடல்கள் பாடினால இவர் பேர் மருதன் இளநாகனார். உரு அப்படின்னா அழகு. உருன்னா உருவம் தானே. ஸோ உருன்னா அழகு. போல அப்படின்னா பிளக்க. வங்கூல் காற்று. நீகான் நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல். அப்படி பார்த்தோம். எல்னா பகல். கோடு உயர்னா கரை உயர்ந்த. மாட ஒல்லெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். கலித்தொகையில் வந்து மருதத்திணி பாடல் வந்து 35 பாடல் பாடினனால இவர் வந்து மருதம் இளநாகனார்னு அழைக்கப்படுறாரு. மொத்தம் எத்தனை பாடல் பாடியிருக்காருன்னா மருதத்தில் 35 பாடல் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம வயசுக்கிட்ட பாடியிருக்கார், பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மருதன் நெடுந்தொகை வந்து அகநானூறு. அகநானூறு தான் நெடுந்தொகை. எது அப்படின்னா வந்து நிறைய தொகை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம். அகநானூறு. சரியா? இது எல்னா பகல், மாட உள்ளிரினா கலங்கரை விளக்கம். அடுத்து தமிழரின் கப்பற்படை. தமிழரின் கப்பற்படையை பற்றின யூனிட் இது. தொல்காப்பியத்தில் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்பயணத்தை பற்றி குறிச்சிருப்பாங்கன்றாங்க. தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம்னு கடற்பயணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கடலோடு ஓடா நிலத்து நெடுந்தேர் நாவாயும் அதாவது என்னென்னா கடலில் வந்து தேர் ஓடாது, அதே மாதிரி கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது. ஸோ இது வந்து திருக்குறள். இது கப்பல் ரிலேட்டடான திருக்குறள். பூம்புகார் வந்து ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் மூலம் செஞ்சுருக்கு. சரியா? இது எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பட்டினப்பாலையில். பூம்புகாரில் ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் மூலம் நடந்திருக்குன்றது பட்டினப்பாலை இந்த நூல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். உலகு கிளந்தன உருகலை இப்போ தான் பார்த்தோம். அகநானூறு இளநாகனார் எழுதினது. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வல்லம். பெருங்கலின்னா பெரும் இது இல்லையா? பெரும் அலையெல்லாம் வரக்கூடியது. அந்த இதில் ஒரு கப்பல். களம்னா அந்த போர்ப்படை களம் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாம் போர்னாலே எது தான்? பதிற்றுப்பத்து தான். ஸோ பெருங்கலி வங்கம்னாலும் சரி, அருங்கலம்னு பார்த்துட்டாலும் சரி, பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் தரணும். அடுத்து பலவகை கப்பலோட பெயர்கள் எதில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா சேந்தன் திவாகரன் நிகண்டு. சேந்தன் திவாகரன் நிகண்டு தான் பல வகை கப்பல் பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீரில் மரக்கிளைகளால் ஆனது வந்து கட்டுமரம். சரியா? தோணி வந்து உட்பகுதி வந்து தோண்டப்பட்டவை, அதனால தான் அதுக்கு பேர் தோணி. சிறிய நீர்நிலைகளில் எது ஓடும் அப்படின்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகள் கடல் மாதிரி எது ஓடும்னா களம்னாலே கப்பல். ஸோ களம்,
வங்கம்னாலும் கப்பல், நாவாய்னாலும் கப்பல். ஸோ கடலில் ஓடுறது கப்பல், மற்ற எல்லாம் வந்துட்டு சிறிய நீர்நிலையில் வந்துடும். அடுத்து நியூசிலாந்தில் வெலிங்டன் எக்ஸிபிஷனில் தமிழ்நாட்டு கப்பலோட மணி இருந்திருக்கு. ஸோ அயல்நாட்டு பயணம் நம்ம வந்து முன்னாடியே பண்ணியிருக்கோம். கடைசியாக ராஜராஜ சோழன் டைம்லேயோ ராஜேந்திர சோழன் டைம்லலாம் கப்பற்படை போர் நடந்திருக்கு. அதோடு வந்து இது வந்து வெளிநாட்டு பயணத்துக்கான ப்ரூஃபு. ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் கப்பற்படையில் போர் நடந்திருக்கு. ஓகேவா? அந்த படத்தில் பொன்னியின் செல்வனில் கூட போர்லாம் நடக்கிற மாதிரி கப்பல் வச்சு சண்டை நடக்கும்ல. ஸோ சோழர் காலத்தில் நடந்திருக்கு. கப்பல் கட்டும் கலைஞர் பேர் வந்து கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகின அப்படின்னு கம்மி, யாரையுமே கம்மியாக இடப்படக்கூடாதுன்னு மணிமேகலை சொல்லுவாங்க. கப்பலுக்கு வந்து பேஸ் வந்து அடிப்பக்கம் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மரங்களை வச்சு செய்கிறாங்க. சைடில் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாதுல்ல, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியான மரம் தேக்கு, வெண்தேக்கு இதை வச்சு செய்கிறாங்க. சைடில் கப்பல் பேஸை வந்து இதை வச்சு செஞ்சிடறாங்க. சைடு வந்து தேக்கு, வெண்தேக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான மரம் வச்சு செய்கிறாங்க. வெட்டப்பட்டது வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டப்பட்டதுன்னா வெட்டுவாய். அடுத்து கண்ணடை அப்படின்னா இளைத்த மரத்தில் உள்ள உருவங்கள். கண்ணடைனா இளைத்த மரத்தில் உள்ள உருவங்களை தான் வந்து கண்ணடை அப்படின்னு சொல்கிறாங்க. சுழி மரம்னா அது வந்து யூஸ் ஆகாது, எதுக்கும் யூஸ் ஆகாது, அதனால தான் சுழி மரம். தச்சு முலம் அப்படின்னா நீட்டல் அளவை, கப்பல் லென்த்து பிரெத்து மெஷர்மெண்ட் ஹைட்டு மெஷர்மெண்ட்டுக்காக தச்சு முலம். முன்னாடி வந்து யானை, குதிரை, அன்னமோட அமைப்புலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி, இதுனா யானை, இது வந்து குதிரை. ஸோ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி இப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு நார், பஞ்சு இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்பு, சணல், ஆயிலு இதெல்லாம் வந்து பேஸில் வந்து வச்சுருக்காங்க. சுண்ணாம்பு, சணல், ஆயில் இதை வச்சு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நார், பஞ்சு, சுண்ணாம்பு, சணல், ஆயிலு அடியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வந்து மார்க்கோ போலோ இதை வந்து பார்த்து வியந்திருக்காரு, எப்படிலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டிருக்காரு, மார்க்கோ போலோ. ஓகேவா? மர ஆணி அப்படின்னா வந்து தொகுதி. மர ஆணிக்கு பேர் தொகுதி. பிரிட்டிஷ் கப்பல்லாம் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்க ரிப்பேர் பார்க்கணுமா. தமிழ்நாட்டு கப்பலாக இருந்தாலும் 50 வருஷம் ஆனாலும் ரிப்பேர் பார்க்க தேவையில்லை அப்படின்னு வாக்கர் சொல்லியிருக்காரு. வாக்கர் அந்த வழியாக வாக்கிங் போனவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், பூசு பாய்மரம் இதெல்லாம் வந்து பாய்மரங்கள். ஓகேவா? அஞ்சான் கயிறு, கயிறு டைப்பு அஞ்சான் கயிறு, தாம்பாங், வேடாங், பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு இதெல்லாம் வந்து கயிறுகளோட பேர். ஆஞ்சான் கயிறு, அஞ்சான் கயிறு ஒரு லெவல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தாம்பாங் கயிறு, தானாக கட்டிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமாக கட்டி விட்டுரும், அதனால் தாம்பாங்கயிறு. அடுத்து வேடாங்கயிறு, அதை வேடம் போட்டு வந்தாங்கன்னா அவங்களாம் கட்டி வைக்கிறது. அடுத்து பளிங்கை கயிறு, காஸ்ட்லியான கயிறு பளிங்கில் மாதிரி. அடுத்து மூட்டை கட்டுற கயிறு, இளங்கயிறு புது ரொம்ப இளமான கயிறு. அடுத்து கோடிப்பைனா கோடி புதுசுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ புது கயிறு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கயிறுகளோட டைப்பு. அடுத்து பாய்க்கயிறு வந்து பழுது பார்க்குறதுக்கு ஒரு ஜாயிண்ட் வந்து மரப்பிசினை அந்த கயிறில் இது பண்ணி ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பாடிக்கிட்டே ஜாயின் பண்ணுவாங்க போல். ஸோ அதனால தான் பரிபாடலில் கொடுத்துருக்காங்க. முதன்மை உறுப்பு, கப்பலோட முதன்மை உறுப்பு எறா இதுதான் அடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு மரம் வந்து பருமல், திசை சிற்பம் வந்து சுக்கான், சமுக்கு அப்படின்னா வந்து கப்பல் சாத்திரம் பற்றின நூல். ஒரு சமுக்கு பையில் வந்து சமுக்காலம் சொல்லுவாங்க. சமுக்காலத்துக்குள்ளே அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு புக்கை, அதுதான் கப்பல் சாத்திர நூல். அதுதான் வந்து கப்பல் சாத்திர நூலில் சமுக்கு அப்படின்றது வந்து கப்பல் சாத்திர நூலில் அது வந்து டைரக்ஷனுக்கான மேக்னெட்டாக இருக்கலாம். அதாவது டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு இருக்கும்ல, அதுவாக இருக்கலாம் சமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றி சொல்லிட்டேன். சமுக்கு அப்படின்னா கப்பல் சாஸ்திர நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ஷன் காமிக்கிறதுக்கான ஒரு மேக்னெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் செலுத்துபவர் வந்து மாலுமி, மீகாமன், நீகான், கப்பல் ஓட்டி இப்படின்ற பேர்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் வருகை. தொழில்னோடனே வெந்நி காலில் ஊற்றுன மாதிரி ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சும்மா ஒரு பேச்சுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருகை. இது ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ வந்து வெண்ணிய குயத்தியார் புறப்பாடல். சரியா? கலங்கரைனா களம் ப்ளஸ் கரை, கப்பல் களம்னா கப்பல். ஸோ கப்பல் அண்ட் கரைனா அழைத்தல் இல்லையா? ஸோ கலங்கரைனா கப்பலை அழைத்தல். ஓகேவா? கப்பலை அழைக்கும் விளக்கு. ஓகேவா? களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியில் கரை சேரும். பொற்பரிசு வந்து சின்ன தோணியில் மாற்றி கொண்டு வருவாங்க, வெளிப்படையாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ புறநானூறு.
ஓகேவா. அது இன்னொருக்கு பார்த்துடலாமா. தமிழரின் கப்பற்படை வந்து தொல்காப்பியம் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கடற்பயணத்தை மீன் பண்ணுது. கடலோடு ஓட நெடுந்தேர் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறள். பூம்புகாரில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் மூலம் நடந்தது. பட்டினப்பாளையில் சொல்கிறாங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம். இது வந்து அகநானூறு இளநாகன் இப்போ தான் பார்த்தது. அடுத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கலி வங்க. பெருங்கலினாலே 10 பலவகை கப்பலின் பெயர்கள் வந்து சேந்தன் திவாகரன் நிகண்டுனாலே இந்த டிக்ஷனரி மாதிரி தானே. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. நீரில் மரக்கிளைகள் வந்து கட்டுமரம். தோணி வந்து தோண்டப்பட்டவை. சிறிய நீரில் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் எல்லாமே. பெரிய நீர்னு களம் வங்கம் நாவாய். நியூசிலாந்தில் வெலிங்டனில் வந்து தமிழ்நாட்டு கப்பலோட மணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ப்ரூவ் ஆகுது அயல்நாட்டு பயணம். ராஜராஜ சோழன்லாம் போர் நடத்தியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர் கம்மியர். களஞ்சி கம்மியர் வருகை என சொன்னது மணிமேகலை. கப்பலோட பேஸ் வேம்பு இலுப்பை புன்னை நாவல் மரங்கள் கொண்டு. சைடு வந்து தேக்கு வெண்தேக்கு. வெட்டப்பட்டது வெட்டுவாய். கண்ணடை அப்படின்னா வந்து இழைத்த மரத்திலுள்ள உருவம் தான் கண்ணு பட்டுரும். ஸோ கண்ணடைனா உருவங்கள். சுழிமரம்னா யூஸ் இல்லாதது. தச்சு முடம்னு அந்த மெஷர்மெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் யானை குதிரை அன்னம். கரிமுக அம்பி பரிமுக அம்பி. நார் பஞ்சு வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்பு சணல் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மார்க் போட்டிருக்காரு மார்க்கோ போல். மர அணி தொகுதி. பிரிட்டிஷ் ஷிப் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கணும். இந்த தமிழ்நாடு கப்பல் தேவையில்லைன்னு சொன்னது வாக்கர். பெரிய பாய்மரம் திருக்கத்தி பாய்மரம். காணம் கோசு பாய்மரம். அஞ்சான் கயிறு தாம்பாங் வேடாங் பளிங்கை மூட்டாங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு. பாய் கயிறு பழுது பார்த்து பாய் கயிறு வந்து பழுது பார்த்து மரப்பீசின் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து பரிபாடல் பாடிக்கிட்டே பார்த்துருக்காங்க. முதன்மை உறுப்பு எறா அடிமரம். குறுக்கு மரம் வந்து பருமல். திசை திருப்ப சுக்கான். ஜமுக்கு அப்படி வந்துட்டு டைரக்ஷன் காமிக்கிறது மேபின். கடல் சாத்திர நூல் சொல்லுது. கப்பல் செலுத்துவர் மாலுமி மீகான் கப்பலோட்டி. நளிர் முன்னி நாமாய் ஓட்டி. வழித்துளி நாண்டு மின்னிய குதியான புறப்பாடல். கலங்கரை களம் ப்ளஸ் கப்பலை அழைக்கும் விளக்கு. களம் தந்த பொற்பரிசும் கலைத்தோணியில் கரை செய்கிறது புறநானூறு. அடுத்து ஆழ்கடலின் அடியில் வந்து ஜூல்ஸ் வெர்ன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆழ்கடலின் அடியில் வந்து ஜூல்ஸ் வென். நாட்டிலஸ்ன்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்திருக்கு. அது வந்து ஒரு அறிவியல் புனைக்கதையின் தலைமகள் தான் வந்து ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு கதை மாதிரி வரும். ஒரு நம்புகிற மாதிரி கதையாகவே இருக்காது. அதாவது திடீர்னு ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்தது. 3 பேர் அதுக்குள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. அந்த கப்பலையும் கடைசி அந்த கப்பல் ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அவரையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அறிவியல் புனைக்கதைகளின் தந்தை யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். 80 நாட்களில் உலகம் சுற்றி. பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். எல்லாமே கற்பனை கதை. அந்த ஹெட்டிங் கூட கற்பனை மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் கற்பனை கதை எழுதுனா ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். 80 நாட்களில் உலகம் சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஜூல்ஸ் வெர்ன். ஓகேவா. அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகையில் வந்து சொற்கள் வந்து 4 வகைப்படும். ஒன்று வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல். இலக்கிய வகையில் 4 வகைப்படும். இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடச்சொல். இயற்சொல்லில் 4 டைப்பு. பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல். இது மாதிரியே. ஸோ இந்த டைப்பு தான் இதில் வந்துடும். இயற்சொல்லில் வந்துடும். திரிசொல்னால் கற்றோருக்கு மட்டுமே புரியும். ஸோ வந்து அந்த காலத்து செய்யுள் பெயர்கள் மாதிரி வருது. வங்கோல் அலுவம் சாற்றினான் உருபயன். ஸோ கற்றோருக்கு மட்டுமே புரியும் மாதிரி இருக்கிறது திரிசொல். ஸோ பெயர் திரிசொல் என்ன வரும்? அலுவம் வங்கம். அடுத்து வினை திரிசொல். வினையில் திரிசொல் இயம்பினான். இடை திரிசொல் அன்னமான. உரியில திரிசொல் வந்து கூர்களி. ஓகேவா, முடிஞ்சு. அடுத்து வங்கம் அம்பி நாவா இதெல்லாமே வந்து கப்பலை மீன் பண்ணுது. ஒரு பொருள் பல திரிசொற்களை வந்து உருவாக்கும் அப்படின்றாங்க. அடுத்து இதழில் வந்து இதழ்னா பூ உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் எல்லாம் நிறைய மீனிங் இருக்கும். பல பொருள் தரக்கூடிய ஒரு இதழும் இருக்கும். ஒரு வேர்டும் இருக்குன்றாங்க. அடுத்து திசை சொல். வடமொழி தவிர பிறமொழி சொற்கள். வடமொழியாக இருந்தால் அது வட சொல்னு சொல்லிடுவோம்ல. ஸோ வடமொழி தவிர்த்து, வடமொழினா சமஸ்கிருதம் சரியா, அதை தவிர்த்து மித்த எல்லா லாங்குவேஜ் பிறமொழி சொற்கள் எல்லாமே திசை சொல். சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பாண்டி நாடு தவிர கேணி பெற்றம் வந்து இதுவும் திசை சொல் தான். பாண்டி நாட்டில் வந்து கேணி பெற்றமெல்லாம் வந்து வடமொழி சொல்லாக நம்ம திசை சொல்லாக கருத மாட்டோம். பட் பாண்டிய நாடு தவிர மற்றதில் வந்து இதுவும் வந்து திசை சொற்கள் தான். கேணி பெற்றம். அடுத்து வட சொல் சான்ஸ்கிரிட் தான். வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இது எல்லாமே வட சொற்கள். வருடம் மாதம் கமலம் விடம்
சக்கரம். வடசொல் வந்து தற்சமம் தற்பவம். வடசொல் 2 இது. தற்சமம் தற்பவம். தற்சமம்னா இப்போ கமலம், அலங்காரம், அப்படி அதே சொல் தான், இதுக்கு வேறெல்லாம் இல்லை, சப்ஸ்டியூட்டே இல்லை. தற்பவம் அப்படின்னா வந்து லக்ஷ்மியை வந்து லட்சுமி, விஷம் அப்படின்றது விடம், இப்படி மாற்றி நம்ம சொல்லிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தற்பவம். சரியா? ஸோ அடுத்து ஆங்கர் அப்படின்னா நங்கூரம், ஷிப்யார்டு கப்பல் தளம். இப்போ வந்து இயர் சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சோறு, திரி சொல்லுக்கு அலுவம், திசை சொல்லுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதெல்லாம் திசை சொல் தான் சொல்லிட்டு கேசோ பெற்றம். வட சொல்லுக்கு வந்து ரத்தம். இன்பத்தமிழ் கல்வி. ஆல்ரெடி இன்பத்தமிழ் அது சொன்னதும் வந்து பாரதிதாசன் தான். ஸோ இன்பத்தமிழ் கல்வினாலும் பாரதிதாசன் தான். ஏற்றெடுத்தேன் கவி எழுதவென்று வான் இது. அடுத்து ஓடை தாமரை ஓவியம் தீட்டுன்னு சொல்லிச்சு. சோலை வந்து குளிர் இது சொல்லிச்சு. தோகை மயில் வந்து என்ன வரைய சொல்லிச்சு. ஒவ்வொன்றும் வர சொல்லிச்சு. ஆனால் வந்து இன்னநிலையே தமிழ் மக்கள் துயரிட்டு இருக்கிறத பார்க்குற போது இதெல்லாம் எப்படி நான் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்பத்தமிழ் கல்வி இல்லாமல் மக்கள் இப்படி துயரம் கொண்டு இருக்கும் பொழுது இது எப்படி நான் வரைகிறது, ஏறெடுத்தேன் கவி எழுதவென்று முடியலை, எல்லாம் பண்ண பார்த்தேன் எதுவுமே முடியலை, கடைசி தமிழ்நாட்டு மக்கள் இன்னல் தான் எனக்கு இருக்குது. சொன்னது யார்? பாரதிதாசன். எத்தனிக்கும் முயலும், எப்படியாவது நடந்துராதா அப்படின்ற மாதிரி, எத்தனிக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படியூர். அடுத்து வந்து துயின்றுனா உறங்கி, துயின்று உறங்கி. அடுத்து பாரதிதாசன் எழுதின என்னது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது. பாரதிதாசன் எழுதினது வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது. இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். சரியா? பாரதிதாசன் எழுதிய பாடல்கள் என்னென்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இவர் எழுதிய பிசுராந்தியார் அப்படின்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு. தமிழ் பேர் அப்படின்ற தலைப்பில் தான் வந்து இந்த சாங் வந்து இருக்குது. பெண்ணுக்கு நிகராக இதில் எதை சொல்லியிருக்காருன்னா மயிலை சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து அழியா செல்வம். அழியா செல்வம் வந்து கல்வி. ஸோ அதை பற்றி சொன்னது யாருன்னா சமண முனிவர். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை அரசர் எச்சம் விச்சை. விச்சைனா கல்வி. சரியா? எதுலேயுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வந்தாலே அது என்னது தான்? கல்வியை பற்றி. விச்சைனா கல்வி. சமண முனிவர். ஸோ இது வந்து நாலடியார் நூல். நாலடியார் நூல் நிறைய சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் தெரியல. ஸோ இது வந்து நாலடியார் நூல். ஓகேவா? திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஸோ நாலடியார். நாலடியாருக்கு வேறு என்னென்ன பேருக்கு? 400 வெண்பாக்கள். நாலடியார் வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. இது வந்து 4 அடி 400. வேளாண் வேதம். சரியா? நாலடியார் வந்து ஒரு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் 12ஆம் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுனா இதுவும் திருக்குறள் மாதிரியே அறம்பொருள் இன்பம்னு 3 இது இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ நாலடியாலும் 4 வரும். ஸோ 400 வெண்பாக்களால் ஆனது, 4 அடி 400, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். வேளாண் வேதம், இது வந்து மறந்துடக்கூடாது. வேளாண்மை செய்யணும்னா என்ன பண்ணணும்? வயல்வெளிக்குள்ள ஒரு 4 அடி எடுத்து வச்சுட்டு போனால் தான் வேளாண் செய்ய முடியும். சும்மா பேருக்கு வேளாண் செய்ய முடியுமா? முடியாது. ஸோ வேளாண் வேதம்னா நாலடியார் ஞாபகம் வச்சுக்கணும். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. வவ்வாறுனா கவ்வர முடியாது. எச்சம்னா செல்வம். எச்சம்னா செல்வம். விச்சைனா கல்வி, எச்சம்னா செல்வம். வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு எதாலையுமே அழிக்க முடியாது கல்வியை. தனிப்பாடல் திரட்டு. என் வழி தனி வழின்ற மாதிரி வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது கல்வி ஒரு அந்த மாதிரி தனிப்பாடல் திரட்டு. அடுத்து வாழ்விக்கும் கல்வி. வாழ்விக்கும் கல்வி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருக்குறள் பத்திரமாக தான் இருக்கும். எழுதுனது யாருன்னா வி முனிசாமி. வாழ்விக்கும் கல்வி வி முனிசாமி. திருவள்ளுவர் வந்து காலமறிதல், கல்வி எல்லாம் கல்வி பற்றி கொடுத்துருக்காரு. அடுத்து நன்றின்பால் விப்பது அறிவுனா நல்ல செயல்களை தானாக செய்ய வேண்டும். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் சொன்னது யாருன்னா பாரதி. கற்க கசடர, எதை படிக்க வேண்டுமோ அதை முறைப்படி என்ன நல்லா தெளிவாக படிக்கணும். அடுத்து வந்து
திருக்குறளார். இவர் பேரே திருக்குறளார் வி முனிசாமி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் திருக்குறள் ரிலேட்டடாக தான் நிறைய எழுதியிருக்காரு. வள்ளுவரின் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை எல்லாம் வந்து இவர் எழுதினது தான். சரியா? உலக பொதுமுறை திருக்குறளுக்கு உரை விளக்க நூல்கள் வந்து இவர் எழுதின உரை விளக்க நூல்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்றாங்க. சிந்தனை களஞ்சியமும் இவர் எழுதினது தான். யார்? சிந்தனை வி முனிசாமி. சரியா? வி முனிசாமி எழுதினது சிந்தனை களஞ்சியம். இந்த முனிசாமி கோயிலுக்கு போனால் அப்படி சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருவாங்க. எதுக்குன்னே தெரியாது, சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க சாமி முன்னாடி. வி முனிசாமினா சிந்தனை களஞ்சியம். அடுத்து குறட்செல்வம். குறட்செல்வம் வந்து குன்றத்தூர் அடிகளார். குறட்செல்வம் அப்படின்றது எழுதினது யார் அப்படின்னா குறட்செல்வம். இது வந்து ஆக்சுவலி வந்து அடுத்து வர்ற யூனிட்டில் வரும். வி முனிசாமி தான் மற்ற எல்லாம் எழுதியிருக்காரு. குறட்செல்வம் மட்டும் குன்றத்தூர் அடிகளார். ஸோ குன்றத்தூர் அந்த அடிகளார் அங்கே தான் வந்து நிறைய காசு இருக்கும். ஸோ குறட்செல்வம், செல்வம்னு வந்தனால குன்றத்தூர் அடிகளார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். பள்ளி மறுதிறப்பு அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். இது ஒரு கதை. சுப்ரபாரதி மணியன் வேறு ஒரு வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சிருப்ப வேண்டாம், கடைசியில் வந்து டிசைட் பண்ணி ஸ்கூலுக்கே போவாங்க. அதுதான் கதை. சுப்ரபாரதி மணியன். இளமையில் கல் சொன்னது அவை. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு மற்றும் இயற்கை வளம் பாதுகாப்புக்கான நூல்கள் வந்து நிறையா சுப்ரபாரதி மணியன் எழுதியிருக்காரு. பள்ளி மறுத்திறப்பே வந்து தொழிலாளருக்கு அகென்ஸ்டாக தான், குழந்தை தொழிலாளர். ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, இயற்கை வளம் பாதுகாப்பு நிறைய எழுதியிருக்காரு. கனவு அப்படின்ற ஒரு இலக்கிய இதில் நடந்துட்டு வந்திருக்காரு. சுப்ரபாரதி மணி இல்லை சுப்பிரமணின்றவர் கனவு வந்து நிறையா காண்பார். ஸோ அதனால் இலக்கிய இதில் அந்த பேரெலாம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம். அவர் ஊரில் தண்ணீர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புத்துமண், ஏன்னா அங்கே வந்து புத்துமண்ணாக இருக்கும். ஸோ தண்ணியே வராது, புத்துமண்ணாக இருக்கும், தண்ணி வராது. கதை சொல்லும் கலை. நல்லா ஆனால் கதை விடுவார், நல்ல கதையாக விடுவார். தண்ணீர் வராது, புத்துமண்ணாக இருக்கும், கதையாக விடுவார். வேட்டையாக ஆடணும் தண்ணி வேணும்னா. ஸோ இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நன்னூல். ஓரெழுத்து ஒரு மொழியை சொன்னது வந்து நன்னூல். நன்னூல் எழுதினது பவனந்தி முனிவர். ஸோ அவர் சொன்னது வந்து 42 இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஓரெழுத்து ஒரு மொழி. எக்ஸப்ட் இந்த நோ து தவிர்த்து எல்லாமே நெடில். நோ து மட்டும் குறில், மற்ற 40ம் நெடிலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதே தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா வந்து குறிலே கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். இவர் 2 வச்சுருக்காரு. ஆனால் இதிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து வந்துடுது. ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். ஆனா பசு, ஈனா ஈகை, ஸோ கொடுத்தல். ஆனா பசு, ஈனா ஈகை, ஸோ கொடுத்தல் கொடு. ஊனா ஊன் இறைச்சி, ஏவுதல் அம்பு. ஐ அப்படின்னா ஐ படத்தில் வர்றது ஹீரோ தானே. ஸோ ஐனா தலைவன். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பழகு. ஓ மதகு நீரெல்லாம் தாங்குமா அப்படின்ற மாதிரி. கா அப்படின்னா காடு சோலை. கூடையில் பூமியே கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. கூடா பூமை. கை ஒழுக்கம். அடுத்து கோ அரசன். சாவு இறந்து போ. சீ இகழ்ச்சி. சேர்க்கிறது உயர்வு, சேர்ந்தாதான் உயர்வு. சோ மதில். சோன்னு போய் முட்டிக்குவாங்க. ஸோ மதில். தானா கொடு. தீனா நெருப்பு. தூணா தூய்மை. தேவன் கடவுள். தைத்தல். நாவு. நீனா முன்னிலை ஒருமை. நேசம்னா அன்பு. நைன்ட்டுவாங்க, இழிவுபடுத்துவாங்க. நைன்ட்டு இருந்தால் போமா அப்படின்றவாங்க, இழிவு. நோ வறுமைக்கு நோ சொல்லிடணும். வறுமை இருந்தால் கஷ்டம். பாடல். பூ மலர். மேகம். பை இளமை. செல் மாமரம். வான். மூப்பு. மே ஒன்றாயிட்டாலே தொழிலாளர்கள் மேலே ஒரு அன்பு வந்துடும் எல்லாருக்கும். அன்பு. அஞ்சன பெட்டியில் தான் வந்து கண் லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுருப்பாங்க அஞ்சன பெட்டியில். ஸோ மைனா அஞ்சனம். அப்படின்னா மூத்தல். யா அப்படின்னா அகலம். யா ஒரு அளக்கிறது. அகலம். வானா அழைத்தல். வீணா மலர் விழுக போகிறப்ப வீணு கத்திட்டே விழும். நிஜமாக மலர் விழுகிறதுக்கு பேர் தான் வீ. ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி வச்சுக்கலாம். வைனா வைக்கோல் புல். கவர். கவ்
வவ் கவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கவர். நோ நோய். நோனா நோய், அந்த குரில். நோ நோய். துண்ணு உண். இது ரெண்டு தான் இந்த குரில். சரியா? இதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு வரும் ஒரு கொஸ்டினை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஆனா பசு. ஸோ இது வந்து பார்க்காம கூட சொல்லலாம். ஆ அப்படின்னா ஆனா பசு. ஈகை கொடுத்தல். ஊன் இறைச்சி. ஏவுதல். ஸோ அம்பு. அடுத்து ஐனா ஐ படத்தில் வர்றது. ஸோ தலைவன். அடுத்து ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கிய பலகை. கானா காடு சோலை. கூடைக்குள்ள பூமி. அடுத்து கை ஒழுக்கம். கோனா அரசன். சாவு செத்துப்போ இறந்து போ. இகழ்ச்சி. சேர்னா உயர்வு தான். சேனா உயர்வு. சோனா சோ அப்படின்னு போய் முட்டிக்கிறது மாதிரி இல்லை. சோனா முதல். தானா கொடுக்கறது. தீனா நெருப்பு. தூணா தூய்மை. தேனா தேவன் கடவுள். தைனா தைத்தல். நாவுனா நாக்கு. நீனா முன்னிலை ஒருமை. நேசம் அன்பு. மே மாதம்னாலும் அன்பு தான். நை இழிவு. நோ சொல்கிறது வறுமைக்கு தான் நோ. பானா பாடல். பூனா மாலை மலர். பே மேகம். பை இளமை. இளமையில் தான் பை அவ்வளோ பை கொடுத்து விடுவாங்க. புக்கு நோட்டுன்னு கொடுத்துடுவாங்க. பை இளமையில் நிறைய பையை தூக்கிட்டே போகணும். போனால் போகிறது. செல். மானா மரம். மாக்கு நிறைய மீனிங் இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மீ எனக்கு ஞாபகம் இல்லை. மீனா வான். ஸோ மீ அப்படின்னா வான். இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மீனா மீன். வானில் விண்மீன். ஸோ விண்மீன் வான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். விண் வான் ஞாபகம் வந்துடும். மீன் மறந்து போச்சு இல்லையா? மூனா மூப்பு. மூப்பு. வா அப்படின்னா அழைத்தல். வீணா வீணு கத்திக்கிட்டே விளையாடுறது. மீனா விண்மீன் வான். வீணா மலர் விழுகிறது. வைனா வைத்தல். வைத்தல் இல்லை புல். வைனா வந்து நானும் வைனோனே வைத்தல்னு சொல்லிச்சிட்டேன். வைனா வைக்கோல் புல். வைனா வைக்கோல் புல். வவ் கவர். நோ அப்படின்னா வறுமை. சரியா? நோனே நோயின்னு போடக்கூடாது. நோ தான் நோய். ஆப்போசிட்டில் வரும். நோ அப்படின்னா ஒற்றை சொல்லி வரும்போது நோயின்னு மீன் பண்ணுது. நோன்னு வரும்போது வறுமை தான் சொல்லுது. துண்ணு உண். ஓகேவா? அடுத்து பகுபதம் வந்து பெயர் பகுபதம். ஃபஸ்ட்டு பகுபதம் பகாபதம்னா என்ன? பிரிக்க முடிஞ்சால் பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம். ஸோ பகுபதம் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபதத்தில் வந்து பெயர் பகுபதம்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இதெல்லாம் வந்து பெயர் பகுபதம். வினை பகுபதம்னா வினையாலான பகுபதம். அடுத்து பகுபத உறுப்புகள் 6 வகை. என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை எல்லாம் சொல்லியாச்சா? ஸோ இதெல்லாம் பகுபத உறுப்புகள் 6. பகுதினா கட்டளையாக வரும். விகுதினை வந்து திணை, பால், எண், இடம், எச்சம், முற்று எல்லாமே காட்டும். இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். காலம் காட்டும். எதிர்மறையாக காட்டுறதும் இதுதான். காலம் இறந்த காலமாக என்னமா அதுவும் காட்டும். சந்தி பகுதிக்கு இடைநிலைக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றது சந்தி. செகண்ட் ஹாஃபில் வர்றது வந்து இடைநிலைக்கு விகுதிக்கு நடுவில் வர்றது சாரியை. பகுதி, சந்தி, இடைநிலை ஃபஸ்ட்டு இருக்க 3 ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் விகாரம். பகுதி, சந்தி, இடைநிலை சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் விகாரம். பகாபதம்னா அடிச்சொல் வேர் சொல்லாக வரும். அது பார்க்கவே முடியாது. அதுவும் பெயர், வினை, இடை, உரி 4 டைப்பு. பெயர் பகுபதம் வந்து 6 வகை. காலம் வந்து இடைநிலை காட்டும். இடைநிலை தான் காலம் காட்டும். மாறல்னா நீதி. சரியா? மாறல் அப்படின்னா நீதி. அடுத்து ஒரு வேண்டுகோள். கலையுலக பிரம்மாக்களே, படைப்பாளர்களே, பாலை உடைப்பவன் சிலை. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. என்னென்னா, பாறை நீங்கள் உடைச்சிங்கன்னா வந்து அதில் வியர்வை நெடி வீசட்டும். சரியா? அதே மாதிரி வந்து தாய் குழந்தை வரைங்கன்னா பால் மனம் வீசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி நல்லா வந்து அப்படி நேச்சுரலாக வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு வேண்டுகோள் தான். தேன் அரசன். தேன் சொட்ட சொட்ட கவிதை எழுதுறதுனால தான் இப்படிலாம் பேசுகிறாரு. ஒரு வேண்டுகோள்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாரு. தேன் அரசன். சரியா?
இவர் வந்து வானம்பாடி, குயில், தென்றல் இந்த இதழ்கள்லாம் கவிதை எழுதியிருக்காரு. வானம்பாடினா அது ஒரு பறவை, அது ஒரு பாடல் மாதிரி. குயில் கூவும், அது இசை. தென்றல்லேருந்து ஒரு இசை வரும். ஸோ எல்லாமே இசையாக வர்ற மாதிரியே இருக்கு இல்லையா இதழ்கள். அதெல்லாம் பாடினவர் தேன் அரசன். அப்படி ஒரு இசை நயத்தோடு தான் இவர் பேரே இருக்குது. மேனி ஏன்னா உடல். இவர் வந்து வேறு என்ன எழுதியிருக்காரு, இது வந்து இந்த இதழ்களெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா மண்வாசம். ஸோ வந்து இவர் இதுலேயே ஆல்ரெடி வேர்வையினுடைய பேசட்டும்னு சொல்லவர் மண்வாசம் சொல்ல மாட்டாரா? ஸோ தேனரசன். வெள்ளை ரோஜா அப்படி வெள்ளை ரோஜாவில் அப்படி தேனை ஊற்றினா அப்படி நல்லா தெரியும், தேன் நல்லா தெரியும். ஸோ தேனரசன். பெய்து பழகிய மேகம். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அப்படி தேன் ஒலிக்கிட்டே வரும். ஸோ பெய்து பழகிய மேகம், மண்வாசல், வெள்ளை ரோஜா எல்லாம் தேனரசன் தான். அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும் விரற்ற முடிதல். ஸ்லேடை கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி வீணும் முட்டை மரம். அதாவது கீரையும் மீன் பண்ணோம், ஏறப்பாய்கையால் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கீரையும் மீன் பண்ணோம், குதிரையும் மீன் பண்ணோம். எழுதினது காலமேக புலவர். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டை போகணும்னா முழுதாக அப்படி முட்டை போய் முழுதாக போயிடும், முழுசாக போய் விழுந்துரும்ல. அடுத்து மறித்தல்னா தடுத்தல் இல்லாட்டி பாத்தி கட்டுதல். கால்னா வாய்க்கால், குதிரையோட கால். தடுக்கிறதுனா எதிரியை தாக்கி தடுக்கிறது. அதாவது மறித்தல்னா ஒன்று தடுத்தல், பாத்தி கட்டி தடுக்கிறது, இல்லை எதிரியை தாக்குதல். ஸோ குதிரையாக இருந்தால் இது, கீரையாக இருந்தால் இது. காலமேக புலவர் இரற்ற முடிதல் ஸ்லேடை. ஓகேவா? காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன். மேகம் மழை பொழிவது போல் கடன்னு இவர் கவி பாடுறதுனால இவர் பேர் காலமேக புலவர். அடுத்து திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். காலமேக புலவர் எழுதினது எதுனா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். இவரோ காலமேக புலவர். காலை. ஓகேவா? காலைனா வருதும்பாங்க. காலை இந்த பக்கமாக வருது அப்படின்னா வரதன் இயற்பெயர். ஓகேவா? காலை. திருவானைக்காவில் இதில் என்ன இருக்குது? யானை மாதிரி இருக்கா? ஸோ காலை யானை வந்துச்சுன்னா காலமேக புலவர். சரஸ்வதி சாமியாக இருக்கும், பிரம்மா சாமியாக இருக்கும், எல்லாம் காலை மேலே ஏறி வருவாங்க. காலமேக புலவர். சித்திர மடல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து காலையிட்ட கொடுத்து விட்ருவாங்க. சித்திர மடல் காலமேக புலவர். அடுத்து பேசும் ஓவியங்கள். குகை ஓவியம், கோட்டோவியம். ஃபஸ்ட்டு உருவான ஓவியம் வந்து குகை ஓவியம். குகைகள் என்ன பண்ணுவாங்க? கல்லை வச்சு கோடு போட்டு ஓவியம் வரைவாங்க. ஸோ குகை ஓவியம், கோட்டோவியம். மண் துகளை வச்சு வண்ணம்லாம் போடுவாங்க. அடுத்து சுவர் ஓவியம். சித்தன்ன வாசல் ஈரமான சுவரில் வந்து வரைகிறது. அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் நாயன்மார்களில் வந்து சுந்தரர் வந்து இப்படி வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? சுந்தரர் என்ன பண்ணியிருக்காரு? அதெல்லாம் வரைஞ்சது வந்து சுவர் ஓவியம். ஃபஸ்ட்டு வந்து சித்தன்ன வாசலில் மண் வந்து ஈரமாக இருக்கும், சுவர் ஈரமாக இருக்கும். வெளியில் தொளிக்கும் போது கூட சுவர் ஈரமாயிரும், மழை பெஞ்சாலும் சுவர் ஈரமாயிரும். ஸோ சித்தன்ன வாசலில் இருக்கிறது சுவர் ஓவியம். தஞ்சை பெரிய கோயில்லாம் இந்த சோழர்கள். அடுத்து நாயன்மார்கள் சுந்தரர். இந்த சோழர்கள் நாயன்மார்கள் எல்லாம் வச்சுக்கலாம். தஞ்சை பெரிய கோயில்னா சோழர்கள். ஸோ நாயன்மார்கள் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? சுவரில் ஈரமாக இருக்கும் போதே வரைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து துணி ஓவியம். துணியை தான் எழினி அப்படின்னு சொல்கிறோம். திரைச்சீலை, கிளி, படாம் இதெல்லாம் துணி ஓவியம் தான். துணிக்கு பேர். சீவக சிந்தாமணி வந்து குணமாலை யானைக்கு அஞ்சு சீவகன்கிட்ட வந்து ஒளிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு துணி டிராயிங்கில் தான் வரும். சீவக சிந்தாமணியில் மாலை போட வந்தவங்க வந்து சீவன் வந்து இந்த பயந்து ஒளிகிறது வந்து துணியில் வரையப்பட்டிருக்கு. சீவகன் துணி. அடுத்து கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற தமிழ்நாடு ஆந்திராவில் சொல்லப்படுறது இந்த துணி ஓவியங்களை தான் கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநெல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இது வந்து மணிமேகலை. புனையா ஓவியம் கடுனாலே நெடுநெல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. புனையா ஓவியம் முடிக்கலைன்னா வெளில போடுங்கன்னு சொல்லுவாங்க மணிமேகலையில். அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம். எழுத்தாணி கோட்டை ஓவியம்.
வண்ணப்பூச்சி வந்து எங்கே ஆரம்பிச்சு இதிகாசம் புராண காட்சிகள் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்துலலாம் வந்து ஓலைச்சுவடி வந்து ஓவியம் வந்து இருக்குது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் ரொம்ப கலையான ஒரு இடம் இல்லையா, அதனால் வந்து ஓலைச்சுவடி ஓவியம் வந்து இருக்குது. இதிகாசம் புராண காட்சிகள்லாம் வந்து வண்ணப்பூச்சோடு இருக்கும். அடுத்து செப்பேட்டு. செப்பேடுனா வந்து ஆணை, அரச ஆவணம், நீர்நிலை, செடி, பறவை, விலங்கு, குறியீடு, இன்னும் பல எழுத்து நிலை மண்டபம், தன்னுள் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும், இன்னும் பல எழுத்து நிலை மண்டபம், துண்ணுணர் சுட்டவும் சுட்ட அறிவு. அதாவது என்னென்னா தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் அதோட மீனிங்கு. ஸோ வந்து பரிதாபமாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு. ஸோ பரிபாடல். தந்த ஓவியம்னா முதிர்ந்த யானையின் தந்தம் மீது வாட்டர் பெயிண்டிங் மாதிரி பண்ணுறது. கண்ணாடி வந்து உருவம் இயற்கையான உருவம் இல்லாமல் வந்து தஞ்சாவூரில் மேக்ஸிமம் வந்து கண்ணாடி ஓவியம் பண்ணியிருக்காங்க. தாள் ஓவியம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது. கருத்துப்பட ஓவியம் வந்து இந்தியா இதில் பாரதி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். அறிவியல் கருத்து கேலி சித்திரம் மூலமாக. ஓவியம்னா ஓவு, ஓவம், படாம், வட்டிகை, செய்தி. ஓவியம் வரைபவர் கண்ணுல் விளைஞர். ஓவமாக்கல் கிளவி வல்லோன் வித்தகர். ஓவியக்கூடம் வந்து எழுத்திலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டலம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், மாடம், சித்திர சபை. ஈரோப் கலை நுணுக்கத்துடன் இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு ஈரோப்பில் இருக்க கலை நுணுக்கத்துடன் இந்த ஸ்டோரிஸ்லாம் ராஜா ரவிவர்மன் நாட்காட்டி அந்த கேலண்டரில் வந்து ஓவிய முன்னோடியான கொண்டை ராஜு பசார் பெயிண்டிங்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரவிவர்மனோடது தான் நாட்காட்டியில் இருக்கும். ஓவியத்தோட முன்னாடி வந்து கொண்டை ராஜு, நாட்காட்டி ஓவியம் பசார் ஓவியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தமிழ் ஒளிரிடங்கள் எங்கெங்கே? தஞ்சை சரஸ்வதி மஹால் வந்து இருக்கிறதுலையே தொன்மையானது. கிபி 1122 உருவாக்கியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஓலைச்சுவடிகள் இருக்குது, கையெழுத்துப்படி இருக்குது, பெஸ்ட்டு ஓவியம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சிற்பம் எல்லாமே அங்கே ஒரு பெஸ்ட்டு செக்ஷனை வந்து அங்கே வச்சுட்டாங்க. தமிழ் யூனிவர்சிட்டி பேர், அதாவது வந்து இதில் தமிழ்நாடு அப்படின்னு 5 லெட்டர் வர்ற மாதிரி 5 செக்ஷன் இருக்கும். தமிழ்நாடு அரசால் வந்து 1981 உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி தமிழ் யூனிவர்சிட்டிஸ் வந்து அங்கே இருக்க மாதிரி இந்த லெட்டர்ஸில் இருக்க மாதிரி 5 புலம் வந்து என்னென்ன இருக்குது அப்படி 5 லெட்டரில் 5 புலம் என்னென்ன இருக்குது? ஒன்று கலைப்புலம், சுவடி புலம், வளர்தமிழ், மொழி, அறிவியல். ஓகேவா. மொழி, அறிவியல், வளர்தமிழ், சுவடி, கலைப்புலம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 5 துறைன்னு 25 துறை இருக்குது. தமிழ் லாங்குவேஜில் ஆய்வு, சித்த மருத்துவ உரை, ஐஏஎஸ் தமிழ் பயிற்சி, பெரிய லைப்ரரி 5 இருக்குல்ல. ஸோ நிறையா இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் ஆய்வு பற்றினது. அப்புறம் சித்த மருத்துவமும் ஒரு ஆய்வு தான். ஸோ ஐஏஎஸ் தமிழ் பயிற்சி, பெரிய லைப்ரரி எல்லாமே இருக்குது. அடுத்து உவேசா நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. உவே சாமிநாதன் தமிழ் தாத்தா அது வந்து சென்னையில் இருக்குது. 1942 இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. உவேசானாலே தமிழ் தாத்தா இல்லையா. ஸோ வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வாங்கி கொடுத்தவங்களாம் இப்போ தாத்தா இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் 1942 உவேசா தாத்தானே இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வந்துடணும். அந்த சைட் இந்தியன் தாத்தா மாதிரி 1942. ஸோ தமிழ் தெலுங்கு வடமொழி நூல்கள்லாம் இருக்கும். இது மொத்தம் 2178 ஓலைச்சுவடி. 2941 தமிழ் நூல்கள் வந்து இருக்குது. உவேசா நூலகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உவேசா நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து இப்போ ஓல்டு கொஸ்டினில் கீழ்த்திசை நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் இருக்குதுன்ட்டு. ஸோ வந்து உவேசா நூலகமும் எங்கே தான் இருக்குது? தமிழ் தாத்தா நூலகமும் ஹெட் குவார்ட்டரில் சென்னையில் இருக்குது. இதில் வந்து 2128 ஓலைச்சுவடி, 2941 தமிழ் நூல்கள் எல்லாமே இருக்குது. கீழ்த்திசை நூலகம் சென்னையில் இருக்குது. 1869 இது வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு மராத்தி எல்லாமே இதில் இருக்குது. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு இது எல்லாமே இருக்குது. இப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து 7வது ஃப்ளோரில் இதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எதாவது கீழ்த்திசை நூலகம் கீழே எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது ஃப்ளோரில் இது வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோம். கீழ்த்திசை புவியியல் இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. வரலாறு இதெல்லாம் அங்கே இருக்குன்னாங்களே அதான். ஃபஸ்ட்டு எங்கே இருந்திருக்கு? தனியாக சென்னையில் இருந்திருக்கு. அடுத்து வந்து அவங்க வந்து அங்கே மாற்றிட்டாங்க. அடுத்து ஸோ இந்த 7th ஃப்ளோர் இதில் என்னென்ன இருக்குது? கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு. ஓகேவா. கன்னிமாரா நூலகம் 1896 மைய நூலகம். கன்னிமாரா நூலகமும் சென்னை தான். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். இந்திய களஞ்சிய நூல்களில் ஒன்று. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது. எல்லாமே 6ன்னு வரும். ஸோ 96 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது.
இந்தியாவில் புக்கு, மேகசின், நாளிதழ் எல்லாத்துலேயுமே ஒரு படி இங்கே வந்து பாதுகாக்கப்படும். புக்கு, மேகசின், நாளிதழ் எல்லாத்துலேயும் ஒரு பகுதி இங்கே பாதுகாக்கப்படும். இப்போ வந்து இங்கே வந்து 3வது ஃப்ளோரில் மறைமலை அடிகள் நூலகம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கன்னிமாரால மறைஞ்சிருக்கு ஒரு மறைமலை நூலகம். இங்கே 3வது ஃப்ளோரில் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? இதில் 3 லெட்டர் தானக்கா இன்னி. ஸோ 3வது ஃப்ளோரில் மறைஞ்சிருக்கு. அடுத்து வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். வள்ளுவர் கோட்டம் எல்லோரும் போயிருப்போம். எப்போ உருவாச்சு? 1973 to 76. ஓகேவா? அங்கே திருவாரூர் தேர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். 2 எலஃபண்ட் அதை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ 25க்கு 25 128 ஹைட்டுன்ற மாதிரி 2 எலஃபண்ட் தானே. ஸோ எல்லாத்துலேயுமே 2 வரும். 25 128 2. ஸோ இந்த இதில் வச்சுருக்காங்க. எண்கோண வடிவ கருவறை வந்து இருக்குது. அறம் வந்து கருப்பு கலரில், பொருள் வந்து ஒயிட் கலரில், இன்பம் வந்து ரெட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட், அடுத்து ரெட்டு. திருக்குறள் கருத்து ஓவியம் அங்கே அதெல்லாம் இருக்குது. அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குது. நீர்மட்டத்துலேருந்து 30 அடி உயரத்தில் பாறை வந்து 1990 to 2000 10 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது கரெக்டாக வந்து இந்த நியூ இயர் டைமில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 2000 ஜனவரி 1 2000 ரவுண்டாக வந்து நியூ இயரில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாறை டு சிலை வீரம் ஃபஸ்ட்டு வந்து 30 அடியில் வந்து ஒரு பாறை உருவாக்கிட்டாங்க. 30 அடி ஹைட்டில் ஒரு பாறை உருவாக்கிட்டாங்க. அடுத்து 133 அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி பாறை அந்த சிலை மட்டும் 133. ஓகேவா? அதில் வந்து பீடம் ப்ளஸ் சிலை சேர்ந்து 133. அதில் அந்த பீடம்னா இந்த மாதிரி இருக்கும்ல ஒரு மாதிரி. ஸோ பீடம் வந்து ஆர்ச் மாதிரி இருக்குது. அது வந்து 38. ஸோ அறமுக்கு. அடுத்து அந்த சிலை வந்து 70 + 25 சேர்த்து வந்து மொத்தம் 133 இருக்க மாதிரி. இது மட்டும் 95 இருக்க மாதிரி முடிச்சிட்டாங்க. அடுத்து மண்டபத்தில் வந்து 133 குறள்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள்னு மொத்தம் 133 குறள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பொறிச்சிருப்பாங்க. 3 to 8 டன் வெயிட் இருக்கிறது வந்து வெயிட் இருக்க 3681 கருங்கற்கள்லாம் சேர்ந்து மொத்தம் 7000 டன் வெயிட்டில் வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து உலக தமிழ் சங்கம் வந்து மதுரையில் இருக்குது. தல்லாகுளத்தில் நேர் காந்தி மியூசியமுக்கு பக்கம் உலக தமிழ் சங்கம் நம்ம போகிறப்பே தெரியும். தல்லாகுளம் இந்த மியூசியம் பக்கத்து போகிற வழியில் வந்து உலக தமிழ் சங்கம் இருக்கும் மதுரையில். 87,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. 1981 உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு 2016 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 81 நடந்த உலக தமிழ் மாநாட்டில் சொல்லி எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 2016 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடில் வந்து 1330 குறள் இருக்குது. தமிழ் சங்க காட்சிக்கூடம் வந்து தனி கட்டடமாக இருக்குது. தமிழ் சங்க காட்சிக்கூடம் தனி கட்டடமாக இருக்குது. தருமிக்கு பாண்டியன் பொற்கிளி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல், புடைப்புச்சிற்கம், நுழைவாயிலெலாம் இருக்குது. அடுத்து வந்து தொல்காப்பியர், அவ்வை, கபிலர் வெண்கல சிலைகள்லாம் இருக்குது. 3ஆம் தமிழ் சங்கம் அமைத்த மதுரை, அது வந்து சிறப்பு. 3ஆம் தமிழ் சங்கம் வந்து மதுரையில் அமைஞ்சிச்சு. அடுத்து சிற்பக்கூடம் வந்து பூம்புகார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் தலைநகர் துறைமுக நகர் வந்து பட்டினப்பாளையாக இருந்துச்சு. ஸோ மருவூர் பாக்கம் வந்து அதில் மருவூர் பாக்கம் வந்து கடல் பகுதியாகவும் பட்டினம் பாக்கம் வந்து நகரப்பகுதி. ஓகேவா? இது வந்து கடல் பகுதி. பட்டினம் அப்படின்னா பட்டினம் சிட்டி, ஸோ அது நகரப்பகுதி. மருவூர் பாக்கம் வந்து கடல் பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து சிலப்பதிகாரம். 1973 7 நிலை மாடங்கள் வந்து இருந்திருக்கு. 1973 7 நிலை மாடங்கள் உருவாக்கியிருக்காங்க. கண்ணகி வரலாறு வந்து 49 சிற்ப தொகுதிகளாக இருக்குது. மாதவிக்கும் ஒரு சிலை இருக்குது. இதில் வந்து இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம்லாம் இருந்திருக்கு. பெண் உருவம் வந்து ரொம்ப அழகாக அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நெடுங்கல் மன்றம் அப்படின்னு நெடிய கற்றூனை சுற்றி சிறிய கற்றூனை வச்சு 8 மனித உருவங்களை சேர்த்து இதான் லேட்டஸ்ட்டாக உருவாக்கினது. லேட்டஸ்ட்டு சிற்பங்களை கிடையாது நெடுங்கல் மன்றம். ஒரு நெடிய கற்றூனை சுற்றி 8 சின்ன சின்ன கற்றூன்களை வச்சு 8 மனித உருவம் மாதிரி. அடுத்து தொழிற்பெயர் வந்து என் இடம் காலம் பால் காட்டாது. தொழிற்பெயர் வந்து என் இடம் காலம் பால் காட்டாது. தொழிற்பெயர் வந்து படர்க்க இடத்தில் வரும். அடுத்து வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா நடத்தல், உண்ணல், விலை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை. முதல்நிலைனா இடி, கொடி. முதல்நிலை திரிந்தனா சூடு, பேரு, உடன்பாடு, கோல், இதெல்லாம் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து இப்போ வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு கண்டினியூஸான எல்லோவில், இது வந்து ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறது தான். கண்டினியூஸான எல்லோ இல்லை ஒயிட் லைன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு
என்ன அர்த்தம்? முந்திக்கலான்னு அர்த்தம். ஒயிட்டு எல்லோ கண்டினியூஸாக இருக்குன்னா முந்திக்கலான்னு அர்த்தம். ஆனால் ரைட் சைடு ரோடு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கண்டினியூஸாக இருக்குது, அது கேப்பில் போகக்கூடாதுன்னு கண்டினியூஸாக மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ முந்த முடியாது. முந்தலாம், பட் அங்கிட்டு போகக்கூடாது, ரைட் சைடு போகக்கூடாது. இது ரெட்டை எல்லோ இருக்குது, ரெட்டை இருந்துச்சுனாலே இன்னும் நெவர் எவர் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படி, ஆஸ்தட்டிக்னா அழகியல், பிரஷ்னா தூரிகை, கார்ட்டூன்னா கருத்துப்படம். ஓகே, டேர்ம் 2 முடிச்சாச்சு. ஸோ 6th ஃபுல்லாக முடிச்சாச்சு. 7th வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 முடிச்சாச்சு. அடுத்து டேர்ம் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.